நம்ம வந்துட்டு பூஜைன்னு பார்த்தோம்னா வராகி அம்மனுடைய அந்த மூல ரூபம் வழியாகவே நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அந்த வழிபாட்டு முறைகள் நம்ம கலசம் வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க கலசம் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா வராகி அன்னைய படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா நம்ம அதை வச்சும் பண்ணலாம். ரெண்டுமே இல்லைங்க எங்ககிட்ட நாங்கள் கலசமும் வைக்கலை அப்படின்னா பஞ்சமி நாட்களில் நம்ம நார்மலாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு அன்னைக்கு வழிபாடு பண்ணுற மாதிரி அந்த தீப ரூபத்துலேயும் நம்ம வராகி அன்னையை இந்த 9 நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். இப்போது அந்த ஒவ்வொரு நாட்கள்லையும் அந்த முதல் நாள் சொல்லிட்டேன், 2வது நாள் துதியை அந்த 27ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா தர்ம சக்தியின் ரூபமாக நம்ம வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நம்மளுடைய அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அன்னையோடது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். 3ஆம் நாள் திருதியை அப்போது வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி அருள் சக்தி அப்படிங்கிற ரூபத்தில் பண்ணுறனால நமக்கு எல்லா வகையான அருளும் பெறக்கூடும். அடுத்ததாக சதுர்த்தி 29ஆம் தேதி அப்போது அன்னதான சக்தி ரூபம். அந்த நாளில் வந்துட்டு நமக்கு அன்னதானம் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக 5ஆம் நாள் பஞ்சமி